விஜய் என்பவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு புதுசாக. அவர் வந்து முதலாக தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு. ஆனால் அவர் வந்து அரசியல் பற்றி தெரியாமல் அவர் வந்து பேசுகிறாரு. அரசியல் என்பது வந்து ஒரு விளையாட்டு அல்ல. அது வந்து ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த அரசியலில் வெல்ல முடியும். அவர் இதுவரைக்கும் படம் நடிச்சுட்டு தான் இருந்தார், அரசியலுக்கு வரல. இப்போ தான் முதல்ல அவர் வந்து தேர்தலில் போட்டிடுறாரு. இது வந்து அவருக்கு வந்து ஒரு அனுபவம், ஒரு முதல் பிரசவம் மாதிரி தான் அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் நேற்று பனையூரில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் வந்து அவர் வந்து தான் வெற்றி பெற்ற நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் பனையூருக்கு வந்துட வேண்டும் என்று ஒரு ஒரு கற்பனையில், ஒரு கனவுகளில் சொல்லியிருக்கிறாரு. அது நிறைவேறப் போவதில்லை. எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறப் போவதில்லை. அவருடைய வேட்பாளர் இவர் வந்து பெரம்பூர் தொகுதியில் நின்னார். வேணா இவர் வேணால் வரலாம். ஆனால் வந்து விஜயகாந்த் அப்படி தான் வந்து 2006 வந்து தேர்தலில் போட்டியிடும்போது 214 தொகுதியிலையும் ஆள் போட்டார். அப்போ அவர் விஜயகாந்த் மட்டும்தான் விருத்தாசலம் தொகுதியில் வந்து ஜெயித்தார். அதுபோல் அவர் பெரம்பூர் தொகுதியோ இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதியிலையோ அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த ஒரு வேட்பாளரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர் கனவுல பேசுகின்றார். எல்லாம் வெற்றி பெற்றவுடன் நீங்கள் பனையூருக்கு வர வேண்டும். யாரும் வெற்றி பெறப் போவதில்லை. பனையூருக்கு வேணால் தோல்வியோட வேணால் போகலாம். யாரும் வெற்றி போவதில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து மொத்தம் 4 தொகுதி இருக்குது. இந்த 4 தொகுதியுமே அவர் பிரச்சாரத்துக்கு யாரும் அவர் வரவே இல்லை. அதனால் இந்த 4 தொகுதியில் அவர் வந்து எப்படி வெற்றி பெறுவார்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 தொகுதியும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 தொகுதியிலுமே அவர் வர முடியாது. அவருடைய வேட்பாளர் யாரும் வர முடியாது. அதுபோல் தான் 214 தொகுதியிலையும் அவர் வேட்பாளர் யாரும் வரப்போவதில்லை. அவர் தனியாகவும் ஆட்சி அமைக்கப் போவதில்லை. வேணுமென்றால் அவர் மட்டும் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது கடினமாக தான் ஜெயிக்க முடியும். அதனால் வந்து வெற்றி பெற்று யாரும் பணியிருக்கும் போக போகிறதில்லை. அதே போல் வந்து ரசிகருக்கு நான் சொல்ல வேண்டிய அறிவுரை என்னென்னா, அவர் ரசிகர் வந்து அவருடைய வேட்பாளர்கள் யாரும் ஜெயிக்க போவதில்லை, வெற்றி பெறப் போவதில்லை. அதனால் வந்து மனம் முடிந்து அவர் ஆட்சி அமைக்கவில்லையே என்று தன்னுடைய மனம் முடிந்த ரசிகர்கள் வந்து தீக்குளிக்கவோ மற்ற வந்து எந்த தவறான ஒரு தற்கொலைக்கோ இது வந்து செல்ல வேண்டாம். அவர்கள் வந்து ஒருநிலைப்படுத்தி அவர் குடும்பத்துக்காக அவர் வந்து உயிரையோ அவருடைய உடம்பையோ சேதப்படுத்திக்காமல் ஒருநிலைப்படுத்தி இந்த மனசை வந்து திடப்படுத்தி இந்த ரசிகர்கள் வந்து இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.